ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடியில் ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று கொடுத்துருந்தாங்க. 17 நாட்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனம் கேன்சல்டு அப்படின்னு. அந்த 17 நாட்கள் எந்தெந்த தேதிகள் ஏன் கேன்சல்டு அப்படிங்கிற ரீசனோடு கொடுத்துருக்காங்க. ஜூலை 14 கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு கோயிலை சுத்தி செய்வாங்க. ஸோ அது கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஜூலை 14 இருக்கிறதுனால கேன்சல்டு. அடுத்து ஜூலை 17 ஆணிவார ஆஸ்தானம். 1 இயரோட வரவு செலவு கணக்கை பெருமாள் கிட்ட வச்சு புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆணிவார ஆஸ்தானம். ஸோ அன்றைக்கு 17 ஜூலை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 19 ஸ்ரீ ஆண்டவன் ஆசிரம் சுவாமிஜிக்கு பெரிய மரியாதை, அதனால அன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 29 பெரிய ஜீவசுவாமி சின்ன ஜீவசுவாமியோட சத்துர்மாச சங்கல்பம். ஸோ அன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 22 பவித்ரோற்சவத்தோட அங்கூர் அர்ப்பணம். ஸோ அன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 24 பவித்ரோற்சவத்தோட 2ஆம் நாள் பவித்ர சமர்ப்பணம் அன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 8 பிரம்மோற்சவத்தோட கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் கோயிலை சுத்தி செய்கிறது. ஸோ அன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 14 புரட்டாசி பிரம்மோற்சவத்தோட அங்கூர் அர்ப்பணம். ஸோ அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் 15 23 வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 17 நாட்கள் விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் முந்தின நாள் தான் வாங்குவாங்க. இந்த நாட்களில் கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சொன்ன டேட்டுக்கு முந்தின நாள் திருமலையில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் கொடுப்பாங்க. நாளைய தரிசனத்துக்கு உண்டானது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். எங்கே வேணாலும் 3 இடத்துல வாங்கிக்கலாம். க்ரௌட் ஒரே மாதிரி தான் இருக்கும். டோக்கன் வாங்குகிற பிளானில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்குள்ளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரௌடு இருக்குது டைரக்ட் சர்வதர்ஷனத்தில். ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுப்பாங்க. எப்போ இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்களோ அதே டைமில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டர் இருக்குது திவ்ய தர்ஷன் டோக்கனுக்குன்னு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா வாங்கின அன்னைக்கு திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். வாங்கின அன்னைக்கு நடக்க முடியாது. அடுத்த நாள் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க நடக்கிறதுக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக. அப்போ நடந்து போகிறப்போ மறக்காமல் 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் திவ்ய தர்ஷன் டோக்கன் காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். டோக்கன் தரிசனத்துக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் சரி திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார் ஜீப் பஸ் மலை ஏறவோ இறங்கவோ காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. 12 மணிங்கிறது ஒரு 11:45 வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார நம்ம சப்தகிரி டோலோ இல்லை திருமலையில் ஜிஎன்சி டோலோ க்ராஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஓன் வெஹிக்கலில் போகிறோம் அப்படின்னா பஸ் ஏறதாக இருந்தால் கூட 11:45 வச்சுக்கணும். திருமலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கும் சரி லாஸ்ட் டைம், இல்லை கீழ் திருப்பதிலேருந்து திருமலைக்கு போகிறதும் சரி 11:45 பஸ்ஸில் உட்காந்துட்டோன்னா 1/4 மணி நேரத்தில் டோல் தாண்டுறப்போ நம்ம உள்ளே என்ட்ராயிடுவோம். இல்லைன்னா நம்ம அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ பஸ்ஸு ஏறணும் இறங்கணும் லாஸ்ட் பஸ் அப்படின்னா ஒரு 11:45 சீட்டில் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரூம் எதுவும் எடுக்கலை அப்படின்னா திருமலாவில் ஆஃப்லைன் ரூம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. காலையிலே எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ரூம் இருந்துச்சுன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சாயந்தரமும் மினிமம் ரூம்ஸ் அகெயின் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அது அப்பப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து. கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும் அப்படின்னா காலையிலே போய் எடுத்துக்கோங்க. எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள்.
டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்கிறது. இதுக்கு ரீஷெடியூல் ஆப்ஷன், அக்காமடேஷன்லாம் கிடையாது. காலையில் 9 மணிக்கும் மத்தியானம் 1 மணிக்கும் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது. ஒரு லாகினில் 4 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரமாக தீரக்கூடிய டிக்கெட். டொனேஷனை மட்டும் தர்ஷன் டிக்கெட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணிக்கணும். காலையில் 9 மணிக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணிக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களே, அதில் பேலன்ஸ் இருக்கிற டிக்கெட்டை மத்தியானம் 1 மணிக்கு கொடுக்குறாங்க. இதில் எந்த மெத்தடில் நம்ம புக் பண்ணாலும் சரி, 8 மணிக்கு புக் பண்ணாலும் சரி, 9 மணிக்கு புக் பண்ணாலும் சரி, 1 மணிக்கு புக் பண்ணாலும் சரி, சாயந்தரம் 4 மணி போல் தரிசனம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு, உங்களுக்கு டோக்கன் வாங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.